இதுல இருக்க ஒவ்வொரு பாலுமே பாத்தீங்கன்னா வித்தியாசமான பால். நம்மள்ட்ட என்னென்ன பால் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வரிசையா பார்ப்போம். ஒரு உருண்டையான ஷேப்ல இருக்காது, ரெண்டு பக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிராக்டிஸ்க்காண்டி யூஸ் பண்ற பால் தான் அது. இந்த பால் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஷைனிங்கா இருக்கும், ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ரஃபா இருக்கும். இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்விங் பவுலிங் போறதுக்காக யூஸ் பண்றது. பாத்தீங்கன்னா ஜாஸ்பாவோட ஒரு பிங்க் கலர் விண்டு பால். இந்த பால் வந்து நீங்க பவுலிங் போட்டீங்கன்னா ஸ்டிச் பால்ல பவுலிங் போடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸ்டிச் பால்ல எப்படி சீம் இருக்குதோ அதே மாதிரி தான் இதுலயும் சீம் ரெடி பண்ணிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜியோட ஒரு லெதர் ஸ்டிச் பால். இந்த பால் பாத்தீங்கன்னா ஜாஸ்பாவோட T20 சிந்தட்டிக் விண்டு பால். இந்த பால் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் விண்டு பால் மாதிரி தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டைக்கா பால். இது பாக்குறவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பால் மாதிரியே இருக்கும், அது பிளாஸ்டிக் பால் கிடையாது, நல்லா வந்து ஹார்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் பண்றதுக்காண்டி தான் இதை யூஸ் பண்றாங்க. பிளாஸ்டிக் பால்னாலே நல்லா காத்து மாதிரி இருக்கும், ஆனா இந்த பிளாஸ்டிக் பால் பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்கும். இந்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிராம் இருக்கும். இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா 127 கிராம் வெயிட் இருக்கும். இப்போ நார்மலா நம்ம ஊர்ல இருக்க வெயிட் டென்னிஸ் பாலோட 10 கிராம் வெயிட் அதிகமா தான் இருக்கும் நார்மலான வெயிட் டென்னிஸ் பால். இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 105 கிராம் தான். பாத்தீங்கன்னா ஒரு போல்ட் ஃபிட்டோட மீடியம் வெயிட் டென்னிஸ் பால் தான் அது. இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிராம் தான்.